சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவில் பூரி எப்படி புஸ் புஸ்ன்னு போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோதுமை மாவு எடுத்துகிட்டு தேவையான கோதுமை மாவு எடுத்துகிட்டு சால்ட்டு தேவையான அளவு, அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா 40% அளவு நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறோம். செக்கில் ஆட்ட நல்லெண்ணெய். இது வந்து எதுக்கு அப்படின்னா, பூரி வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு சாஃப்டாக வரதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்து கரெக்டாக 20 மினிட்ஸ் விட்டால் போதும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாலாக உருட்டி அதுக்கப்புறம் தேய்ச்சி, ரொம்பவும் சாஃப்டாக தேய்ச்சிடக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாக தேய்ச்சிடக்கூடாது. மீடியம் அளவு தேய்ச்சி ஆயிலை ஹீட் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது வந்து ரொம்பவே பெட்ரு. ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சி போடும்போது ஆயில் வந்து சில நேரம் ஹீட் ஆகும், அப்புறம் சூடும் இல்லாமல் ஆயிடும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரே மீடியமில் வச்சு நம்ம வந்து பூரி போட்டோம்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக பூரி கிடைக்கும். நம்ம போடுற எல்லா பூரியுமே புஸ் புஸ்ன்னு தான் கிடைக்கும். இந்த மாவில் வந்து நம்ம அன்வான்ட் திங்ஸ் வந்து நம்ம எதுவுமே சேர்க்கலை. வெறும் சால்ட்டு, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் மட்டும்தான். சிலர் சோடா உப்பெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து அன்ஹெல்த்தி தான். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. வெறும் சால்ட்டு, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் மட்டும் போட்டாலே போதும். பூரி வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பயப்படாமல் கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த பூரியை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா இன்னமும் நல்லது. ஆனால் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து வீட்டில் யாருக்கும் பிடிக்காததுனால நம்ம வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலே வந்து நம்ம போட்டு எடுக்கிறோம். நம்ம ஒரே மீடியமில் வச்சு போட்டு எடுக்கிறதுனால பூரி வந்து டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம். பூரியை பாருங்கள், ஒன்று ஒன்றும் நல்லா உப்பி வருது. பர்ஃபெக்டான பூரி வந்து இதுதான். கோதுமை மாவு வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது. மைதா மாவில் பூரி போடுறத விட கோதுமை மாவில் பூரி போடுறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பயப்படாமல் கொடுக்கவும் செய்யலாம். ஏன்னா நம்ம வந்து எதுவுமே போடலை, அன்வான்ட் திங்ஸ் வந்து நம்ம எதுவுமே சேர்க்கலை, இன்க்ரீடியன்ஸ் வந்து எதுவும் சேர்க்கலை. அதனால நம்ம தைரியமாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க வந்து இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு பூரியும் எப்படி வருதுங்க. நம்ம வெறும் எண்ணெயும் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் சால்ட்டும் மட்டும்தான் போட்டிருக்கோம். சக்கி ஆட்டா வந்து கோதுமை மாவு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு பூரி ரெசிபி பண்ணுறதுக்கு. அதுவும் இப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த பூரியில் ஏதோ ஓட்டை விழுந்துருச்சு, ஆனால் இப்படி இருக்குது. லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த பூரி வந்து நம்ம பிச்சு காட்டும் போது அந்த பூரி வந்து எப்படி வருதுன்னு. பேக்ரவுண்டில் வந்து சில சவுண்ட்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பாருங்கள், நம்ம பூரி வந்து அடுத்தடுத்து போடுறோம். எல்லா பூரியுமே உப்பி தான் வருது, எந்த பூரியுமே ஃப்ளாப் ஆகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக வருது. பாருங்கள், நம்ம நார்மலாக எதுவுமே சேர்க்காமல், அன்வான்ட் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்காமல் பூரி நல்லாவே வருது. பாருங்கள், பூரி வந்து